ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நான் ஆலுவள்ளி வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ചെയ്യുന്ന ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஆலுவள்ளி வச்சு புட்டு செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 1 கிலோ அளவுக்கு ஆலுவள்ளி எடுத்திருக்கு. ஒரு தேங்காய், இந்த சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கு. நம்ம ஆலுவள்ளி புட்டு செய்யறதுக்கு நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கு. அது ஆப்ஷனல் தான், தேவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் செய்வோம். கொஞ்சம் அரிசி மாவு அதோட சேர்த்து தான் புட்டு செய்வோம். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கல நம்ம எடுத்த தேங்காய் இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தால அந்த ஒரு தேங்காய் எடுத்திருக்கு. அது இந்த சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலுவள்ளி அது கிளீன் பண்ணி எடுத்திருக்கு. அந்த ஆலுவள்ளிக்கு நடுவில் ஒரு நாரி மாதிரி வருவல்ல, அதெல்லாம் களைஞ்சு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கு. இது அடுத்ததான் நம்ம அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஆலுவள்ளி துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு சின்னதா துருவி எடுத்துக்கலாம் எல்லாமே. ஆலுவள்ளி எல்லாமே துருவி எடுத்திருக்கு பாருங்க. இதே மாதிரி துருவி எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லா ஆலுவள்ளி இதே மாதிரி எடுத்திருக்கு. ஆலுவள்ளிக்கு ஒரு சின்னதா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதையும் வராம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இதுல நிறைய தேவையில்லை, லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக லைட்டாக கசப்பு இருக்கும் ஆலுவள்ளிக்கு. அதுக்கப்புறமா இப்படியே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்காம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, தண்ணியே இல்லாமல் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம். ஆலுவள்ளியில் நிறைய கார்போஹைட்ரேட் எல்லாம் நிறைய இருக்கும், ஸ்டார்ச் எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இதே மாதிரி எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடும். இதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம துருவி வச்ச எல்லா ஆலுவள்ளி இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கு. எல்லாமே எடுத்துருச்சு பாருங்க. இந்த தண்ணி நமக்கு இனி தேவையில்லை, இது நம்ம எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான். இது தேவையில்லை, இதை எடுத்து ஊற்றிட்டு வரேன். இந்த ஆலுவள்ளி பிழிஞ்சு வச்ச ஆலுவள்ளி எல்லாம் இது ஒரு பெரிய பாத்திரத்திலோட்டு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இப்படி கூட டைரக்டா அப்படியே புட்டு செஞ்செடுக்கலாம். இல்ல அரிசி மாவு வேணும் அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு தான் செய்றேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது ஒட்டாம இருக்கணும். இந்த தம்மில் இது பாருங்க, தனித்தனியே வருന്ന மாதிரி பாருங்க. இந்த ஆலுவள்ளி எல்லாம் துருவியது இந்த மாதிரி வரணும். அப்பதான் நம்ம புட்டு செய்யறதுக்கு ஈஸி ஆയിരിക്കും. புட்டு நல்ல டேஸ்டி பாருங்க. நான் எல்லா அரிசி மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கு. நம்ம அதுல தண்ணி ஒன்றும் வேற எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. அந்த
ஆலுவலில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல அதில் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இது நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் புட்டு செய்யணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த புட்டு குடவும் குழலும் எடுத்துருக்கு. இதுல இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு வச்சிருக்கு. அது கொதிச்ச பிறகுதான் நம்ம புட்டு செய்ய தொடங்கணும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இது கூட பாருங்க மாவு போயிட்டு இருக்கு. நம்ம அப்போ குழல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுல புட்டு போடுறோம். புட்டு செய்யறதுக்கு அதை ஒன்னொன்னா போட்டுக்கலாம். தேங்காயும் இதுக்குள்ள ஒரு ரவுண்டா ஒரு சில்லி மாதிரி ஒன்று இருக்கும். சில்லுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சிருந்ததுல ஆலுவலி அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் ஆலுவலி போட்டுக்கலாம். திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலுவலி. ரொம்ப திக்கா அப்படியே இதே மாதிரி உதிரியா வருந்த மாதிரி தான் போடணும். அப்பதான் புட்டு சாஃப்டா இருக்கும். லாஸ்ட் கொஞ்சம் ஆலுவலி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மூடி போட்டு மூடி. புட்டு வெந்துருச்சு பாருங்க. இந்த சைடு கூட பாருங்க நல்லா ஆவி வெளியே போகணும் பாருங்க. இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு இந்த மூடிக்கு மேல. அதுல ஆவி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வெளியே போனதும் புட்டு வெந்துருச்சு. நம்ம வெளியில எடுத்து தனியா எடுத்துக்கலாம். புட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பின்னில அந்த சில்லு இல்ல அதுல ஏதாவது ஒண்ணு வச்சீங்கன்னா குத்தி அப்போ அது வெளியே வந்துடும். இதே மாதிரியே எல்லா புட்டும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாரும் இதே மாதிரி ஆலுவலி வச்சு புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.